الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله بررة الكرام وأصحابه مسابيه الظلام ومن تبعهم بإحسان إلى يوم تنطق فيه الأعضاء وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அந்த அல்லாஹ் ஒருவனே சொந்தக்காரன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து கடவுள்களும் நம்பிக்கைகளும் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக எல்லா விதமான கண்ணியங்களுக்கும் அந்த அல்லாஹ் ஒருவனே சொந்தக்காரன். இந்த உலகத்திலே அவன் நாடுகின்ற ஒன்றை செய்து முடிக்கிறான். அவன் நாடாதவற்றை இந்த உலகத்திலே யாரும் செய்துவிட முடியாது. விரும்புகிற போது சிலரை உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறான், கௌரவப்படுத்துகிறான். அவன் விரும்பாதவர்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி விடுகிறான். எல்லா விதமான அதிகாரங்களும் அல்லாஹ்வுடைய கையிலேதான் இருக்கிறது. அவன் நாடுகிற போது சிலரை உலகத்திலே ஆட்சி பீடத்திலே அமர்த்துகிறான். அவன் நாடுகிற போது அந்த கதிரையிலிருந்து அவர்களை தூக்கி வீசி விடுகிறான். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, மனிதன் சுமந்து கொண்ட இறைவனின் அமானிதங்கள் என்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்யலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட போது அல்லாஹு தஆலா இந்த மனிதனிடத்திலே ஒரு அமானிதத்தை சுமத்திருக்கிறான். இந்த அமானிதம் எத்தகையது என்றால், இந்த மனிதனை விட மிக வலுவான படைப்பினம் கூட மறுத்துவிட்ட நிலையிலே இந்த மனிதன் இதை சுமந்து கொண்டான் என்று அல் குர்ஆன் சொல்வது. திருமறை குர்ஆனிலே சூரா அல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயம் அதிலே 72வது வசனத்திலே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்றான். இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல் ஜிபால். இந்த அமானிதத்தை வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் மலைகளிடத்திலும் நாம் எடுத்து காட்டினோம். இதை சுமந்து கொள்ளுங்களா அப்படின்னு. இதை சுமந்து கொள்வதற்கு இவைகளெல்லாம் மறுத்துவிட்டன. இதை சுமந்து கொள்வதற்கு அவைகளெல்லாம் பயந்து விட்டன. இவற்றை மனிதன் சுமந்து விட்டான். இவன் செய்த வேலை ஒரு அநியாயமான ஒரு வேலை. இவன் ஒரு விளங்காத விவரம் இல்லாத ஒன்றை சுமந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி? நாம் வானத்திடம் எடுத்து சொன்ன போது, பூமியிடத்திலே கொண்டு இதை ஒரு ஏற்றுக்கொள்றாய் என்று கேட்டபோது, மலைகளிடம் கேட்டபோதெல்லாம் அவைகள் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் மனிதன் இதை சுமந்து விட்டான். ஒரு பயங்கரமான விஷயத்தை மனிதன் சுமந்து விட்டான்.
இதனால் இவன் அக்கிரமம் செய்து விட்டான், இவன் ஒரு சுமக்க கூடாத ஒரு பழுவை தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்றார். சகோதரர்களே, இந்த வசனத்திலே நாம் யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த குத்துபாவிலே எல்லா விஷயங்களையும் இங்க பேச முடியாது. இதுல ஒரு விஷயத்தை மட்டும் இந்த வசனங்கள் நமக்கு சொல்ல வருகிற ஒரு விஷயத்தை என்னால் முடியுமான வரையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, அதாவது இந்த மனிதன் சுமந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்றது எந்த பொறுப்பை, எந்த அமானிதத்தை இந்த மனிதன் சுமந்து கொண்டான்? இதையெல்லாம் இந்த மலைகள் வானம் பூமி எல்லாம் மறுத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்றாங்க. எதை மறுத்தது? நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, இந்த வானம் பூமி எல்லாம் மறுத்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது ஏறான்னு மறுத்துதான், மனிதன் மட்டும்தான் கட்டுப்பட்டு வாழ்வதாக ஏற்றுக்கொண்டாங்க என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இந்த உலகத்திலே மனிதனை விட எதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அமானிதங்களை சுமக்க முடியாது என்று மறுத்ததும் அந்த மரங்கள் மலைகள் வானம் பூமி எல்லாம் மனிதனை விட அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறது. இதை நான் சொல்லல, நம்ம சொல்றோமே அது வழிபட முடியாது என்று மறுத்தது என்று, அது தவறானது. ஏன் தெரியுமா, மனிதனை விட எவைகளெல்லாம் அமானிதத்தை சுமக்க முடியாது என்று மறுத்ததோ அந்த வானம் பூமி மலைகள் எல்லாம் உண்மையாகவே அல்லாஹ்வுக்கு சிரமப்படுகிறது. இதை நான் சொல்லவில்லை, சொல்றான் வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் இருக்கின்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது என்று அல்லாஹ். எப்படி? இந்த வான பூமியில இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது. எப்படி? அனுபவக்காரர்கள் விரும்பினாலும் வருத்தார். அப்ப வழிபட இல்லை என்று சொல்றது என்பது ஒரு சரியான ஒரு செய்தி அல்ல. அதை இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறாரா, அதன் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் இருக்கின்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரம்படிவதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? والشمس والقمر والنجوم والجبال والشجر அல்லாஹ் சொல்றான். والشمس சூரியன், والنجوم நட்சத்திரங்கள், والشجر மரங்கள், والجبال மலைகள், والدواب கால்நடைகள் ஆடு மாடுகள் போன்ற மிருகங்கள், وكثير من الناس இந்த மனித சமுதாயத்திலே உள்ள பெரும்பான்மையினர் இவர்கள் எல்லாம் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் அல்லாஹ்வுக்கு சிரமப்படுகிறார்கள் என்பதை. அப்படி என்று சொன்னால் இந்த வானம் பூமிகள் எல்லாம் மறுத்தது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட முடியாது என்பது அல்ல, அது கட்டுப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதனை தவிர உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு சிரமப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த அமானிதம் என்ன? இவருக்கு சில உலமாக்கள் சொல்கிறார்கள், மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு மேலதிகமான ஆற்றல் தான் அக்கில். இந்த அக்கில் தான் மனிதன் சுமந்து கொண்டது. இந்த அக்கில் என்பது முக்கியமானது, அதை உங்களுக்கு பின்னால் நான் புரிய வைக்கிறேன். இது நேரடியாக எங்கேயுமே அக்கில் தான் அந்த அமானிதம் என்று வரல, திருமுறை குர்ஆனிலும் வரல, அல்லது நபிமொழிகளையும் நேரடியாக அக்கில் தான் அந்த அமானிதம் என்று சிந்தனை என்று அல்லாஹ் சொல்லுது. அதனால சொல்லாத ஒரு விளக்கத்தை நமக்கு எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் திருமுறை குர்ஆனை நீங்கள் திறந்து பார்த்தால், நபிமொழிகளை நீங்கள் பார்த்தால் ஒரு விஷயத்தை உறுதியாக விளக்க முடியும். என்ன? இந்த மனிதன் சுமந்து கொண்ட இந்த பொறுப்பு அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது என்ற கொள்கை. அது எப்படி? அதை வாழ்க்கையில் விளங்குவது, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது, அதை அடுத்த சமுதாயங்களுக்கு எட்டி வைப்பது, இந்த மூன்றும் இந்த அமானிதத்திலே உட்படுகிறது என்பதை குர்ஆனுடைய வெளிச்சத்திலே நாம் விளக்க முடியும். எப்படி என்று பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த வானம் பூமி எல்லாம் சுமக்காததை மனிதன் சுமந்து கொண்டான். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை உலகத்திலே படைத்த போது இந்த பொறுப்பை, இந்த அமானிதத்தை நினைவுபடுத்துவதற்காக, இந்த அமானிதத்தை அவருக்கு எடுத்துச் சொல்வதற்காக தூதர்கள் உலகத்தில் வந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். எல்லா சமுதாயங்களுக்கும் நபிமார்களை நாங்கள் அனுப்பினோம், தூதர்களை அனுப்பினோம். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே உள்ள தாகூத்துகளுக்கு நீங்கள் வெளிப்படக்கூடாது. அப்ப அல்லாஹ் தஆலா தன்னுடைய அமானிதத்தை மனிதர்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு நபிமார்களை அனுப்புகிறார். காரணம் உம்மத்தம் வாஹிதா, இந்த மனிதர்கள் ஒரே சமூகமாக இருந்தார்கள்.
فبعث الله النبيين مبشرين ومنذرين. அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறார். எதுக்கு? முபஷ்ஷிரீன், நல்லவைகளை உலகத்திலே செய்கிறவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே வெற்றி இருக்கிறது என்ற நல்ல செய்தியை சொல்வதற்காக. முன்திரீன், அவர்களில் செல்கிற மனிதர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அல்லாஹ்வின் வேதனை இருக்கிறது என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக. அன்சலமாகும் ஒரு கிதாப பில் ஹக், அவர்களோடு வேதத்தையும் அல்லாஹ் தஆலா அனுப்பினார், உண்மையான வேதத்தை அனுப்பினார். லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு, மனிதர்கள் எதிலே முரண்படுவார்களோ அந்த முரண்பாட்டிலே அவர்களுக்கு தீர்வு தருவதற்கான வேதத்தையும் அல்லாஹ் அனுப்பினார். அப்ப இந்த உலகத்திலே இந்த அல்லாஹ்வின் அமானிதங்களை மனிதர்களுக்கு மத்தியிலே போதிக்கிற அந்த பொறுப்பை நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். சகோதரர்களே, எனவே மனிதன் தன்னுடைய வாழ்விலே சுமந்திருக்கிற அந்த தீ அல்லாஹ்விடத்தில் இருந்து அவனுக்கு அவன் சுமந்து கொண்ட அமானிதம் என்பதை நீங்கள் விளங்கும். இதிலே இந்த அமானிதத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஹக்குகள் என்ன, உரிமைகள் என்ன, அதை எப்படி அல்லாஹ்வுடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் புரிய வேண்டும். எப்படி நிறைவேற்றுவது என்றால், முதலாவது அல்லாஹ்வுடைய தீன் என்ற அந்த அமானிதத்தை மனிதன் வழங்கும். அதான் முதலாவது. எந்த அமானிதம் நம்முடைய தரப்பட்டிருக்கிறதோ, வானம் பூமிகள் எல்லாம் மறுத்துவிட்ட ஒரு மிகப்பெரிய அந்த பழுவை, அந்த பொறுப்பை, அந்த 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 விடயத்தை விளங்குகிறது என்பதுதான் மனிதன் அதுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை. அது என்ன, அது எப்படிப்பட்டது, அதனுடைய பாரதூரங்கள் என்ன, அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹ் தஆலாவிடம் இருக்கிற வெற்றி எப்படியாகும், அதை வாழ்வில் இருந்து புறக்கணித்து நடந்தால் இம்மையிலும் மறுமையிலும் சந்திக்க போகிற பாரதூரமான அழிவுகள் எப்படி இருக்கும், இதை முதலாவது விளங்கணும். விளங்குவதுமாயிருந்தா எப்படி விளங்குறது? அல்லாஹ்வுடைய தீன் என்ற அமானிதத்தை மனிதன் விளங்குவது எப்படி? இவர் விளங்குகிறது என்பதற்கு அல்லாஹ் தஆலா சில முறையை சொல்றார். உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே நபி பட்டம் கிடைக்கும். முதலாவது அல்லாஹ் சொன்ன வார்த்தை இந்த மலக்குமார்கள் மூலமாக ஜிப்ரீல் வந்து என்ன சொல்றாங்க? இக்ரா அப்படின்னு ஓதுங்க கேட்பார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வல்லங்க மானபிக்கால், எனக்கு ஓத தெரியல என்றார். முதலாவது என்ன? ரீடிங், வாசிப்பது. ஒரு விஷயத்தை நீங்க விளங்கணுமாயிருந்தா அதை பற்றி வாசிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்ற? வாசிங்க என்றார், ஓதுங்க என்றார். எப்படி ஓதுவது? முடியல. அப்ப இந்த அமானிதத்தை மனிதன் விளங்குவதற்கு முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வாசிப்பது. எப்படி வாசிப்பது? வாசிப்பது என்பது விளங்கி வாசிக்கும். இப்ப குர்ஆனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதை பற்றி சொல்கிறார். எப்படி ஓதுங்க என்றால், நீங்க பாருங்க, குர்ஆன் ஓதுவதற்கு நன்மை இருக்கு. ஒரு ஹரஃபுக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அலிஃபுன் ஹரஃபுன் லாமுன் ஹரஃபுன் மீமுன் ஹரஃப். அலிஃப் ஒரு ஹரஃபு, லாம் ஒரு ஹரஃபு, மீம் ஒரு ஹரஃபு, 30 நன்மை. அப்ப ஓதுவதற்கு நன்மை இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் அதுக்கு அந்தஸ்து இருக்கிறது, அதுக்கு நபிமொழிகள் இருக்குது. ஆனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஓதுங்கள் என்று எங்கே சொல்லுது? ஓதுங்க, அந்த ஓதுங்கள் என்று சொல்ற இடத்தை பாருங்க. அப்பதான் இந்த தப்பருணல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். ஆட்டம் அம்மலா குலூபின் அப்பாருஹா, அவர்களுடைய உள்ளங்களிலே கூட்டு போடப்பட்டிருக்கிறதா? அப்ப அல்லாஹ் இங்கே சிந்திப்பதைத்தான் வலியுறுத்துறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிக்ர், சிந்திப்பதற்காக வேண்டி குர்ஆனை ரொம்ப லேசாக ஆக்கியிருக்கிறோம். பகல்மின் முத்தைக்கு உங்களை யாருமே சிந்திக்க மாட்டார்களா? அப்ப ஒரு மனிதன் இந்த தீனை அமானிதத்தை விளங்குவதாக இருந்தா அதை பற்றிய செய்திகளை வாசிக்கணும். விளங்காம வாசிக்கிறது அல்ல. ஒரு கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவாசிகள் இவங்க யாரு? குர்ஆனை ஓதுவார்கள், ஆனா தொண்டைக்கு படி இறங்காது. குர்ஆனை ஓதுகிறார்கள், யக்ரவுனல் குர்ஆன், அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதுகிறார்கள். அவர்களுடைய வலா யுஜாவிது ஹனாஜிரஹும், தொண்டைக்கு படி இறங்காது. அப்ப இந்த அல்லாஹ்வின் அமானிதத்தை முதலாவது படிக்கணும், வாசிக்கணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எப்படி? விளக்கம் இல்லாம இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் வாசிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தான் வாசிக்கிறது, மையத்துக்கு போய் வாசிக்கிறது, அல்லது ரமலான் மாசம் வந்தா அந்த மாசத்துல மட்டும் வாசிக்கிறது. என்ன இருக்கிறது தெரியாது, ஓதுரை மட்டும்தான். சாம்பிராணியை குழந்தை வச்சு எங்கேயா அவசரத்துல வச்சு மஞ்சள் பொடி வச்சு வைக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. திருமலை கொடுக்குற வேண்டிய அதல்ல, அதை விளங்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார்.
இரண்டாவது எப்படி? சரி வாசிக்க முடியல, நமக்கு அரபு தெரியல, என்ன செய்யுங்க? கேளுங்க. ஃபபஷ்ஷிர இபாதியல்லதீன யஸ்தமிஊனல் குர்ஆன். நபியே, அதாவது நீங்கள் என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். அவர்கள் யார்? யஸ்தமிஊனல் குர்ஆன், திருமறை குர்ஆனை அவர்கள் கேட்கிறார்கள், செவிமடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வயத்தபிஊன அக்ஸர, அதுல உள்ள நல்ல விஷயங்களை பின்பற்றுகிறார்கள். கேட்கிறாங்க, கேட்டு அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கேட்கிறது மட்டுமல்ல, கேட்கவே நம்முடைய கடமை முடியல. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தான் ஆச்சு. கேட்கிறதா எங்க பயானம் போகலாம், ஏன்னா எங்க குர்ஆன் வசனம் கேட்கிறோம், ரேடியோல கேட்கிறோம், பள்ளிவாசல கேட்கிறோம், ஈஜிமாக்கு வேற போறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் பிரயோஜனம் இல்லை. ஏன் ஃபாலோ பண்றது இல்லை? அப்ப முதலாவது கேட்கிறது, அதை இஸ்திபா பண்றது, வாழ்க்கையில முடியுமான வரையும் அதை எடுத்து எடுக்கிறது. இந்த அபாயங்களுக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப ஒண்ணு விளங்குறது, இரண்டாவது அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்றது. இஸ்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் வானத்திலிருந்து உங்களுடைய ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் இஸ்திபா செய்யுங்கள், பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். அது மட்டுமல்ல, வலா தத்தபிஉ மின் தூனிஹி, நீங்க அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய அந்த செய்திகளை விட்டுவிட்டு, அந்த வேதத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற வேறு உங்களுடைய நேசர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்விடமிருந்து இறங்கியதை பின்பற்றுங்கள். அப்ப இரண்டாவது விளங்கி அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணும். மூன்றாவது என்ன? அதை அடுத்தவர்களுக்கு எட்டி வைப்பது, தப்லீக் பண்ணும். தப்லீக் பண்றதுன்னா தப்லீக மாற்றம் உண்டாக்குறது அல்ல, செய்திகளை புற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. எப்படி? பல்லிகு அன்னி வலவு ஆய, ஒரு வசனமாயிருந்தால் கூட என்னிடமிருந்து நீங்கள் கேட்டிருந்தால் அதை எட்டி வையுங்கள். அப்ப இந்த மூன்று விஷயங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய அந்த அமானிதத்தை வாழ்க்கையிலே விளங்குறதுக்கு என்ன ரீட் பண்றது, அல்ல கேட்கிறது. இரண்டாவது, அதை நடைமுறைப்படுத்துவது. மூன்றாவது, அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது. இந்த மூன்று பொறுப்புகளும் இந்த அமானிதத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக நாங்கள் புரிந்து கொள்வோம். இது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றான்? காலத்தின் மீது சத்தியம் எடுக்கிறார். ஒரு ஆசை தெரிந்த செய்திகள், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இந்த மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மனிதன் நஷ்டப்பட்டு விட்டான். இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, விசுவாசம் கொண்டார்களோ, அந்த மூமின்களையும் வஅமிலு ஸாலிஹாத், அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நல்லவர்கள் செய்த அந்த அடியார்களையும், சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து வைத்து, சத்தியத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி, ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை அதாவது பரிமாறிக் கொள்கிறார்கள், அவர்களை தவிர. அப்ப மனிதன் வெற்றிகரமாக இருந்தால், மனிதனுடைய அந்த தோல்வியிலிருந்து மனிதன் தப்ப வேண்டுமாக இருந்தால், அவன் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் உணர்த்துகிற போது கூட என்ன சொல்றான்? ஈமான் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அதை எடுத்து நடந்து நல்ல செயல்பாடுகளை வாழ்க்கையிலே ஈடுபட்டு அடுத்தவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான் என்ற செய்தியை இந்த திருமறை வசனத்தினுடைய சுருக்கமாக நாங்கள் புரிந்து கொள்வோம். இதை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றா, எப்படி? ஒமன் அஹ்சனு கௌல், உங்களிலே வார்த்தையால் மிகச் சிறந்தவன் யார்? உங்களிலே நல்ல வார்த்தையை சொல்கிறவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். மிம்மன் தஆபிலும், எவன் மக்களை அல்லாஹ்வினுடைய தீனுக்கு அழைக்கிறான், எவன் மக்களை அல்லாஹ்வின் நோக்கி அழைக்கிறானோ, வஅமில ஸாலிஹன், அவனும் நல்லவர்களை செய்கிறானோ, செய்து கொண்டு வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று சொல்கிறானே, இவனை விட அழகான வார்த்தை சொல்றவன் அல்லாஹ் கேட்கிறான். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறான், அவனும் நல்ல வாழ்க்கை தன்னுடைய நல்ல செயல்களில் ஈடுபடுகிறான். இதை ரெண்டையும் செய்து கொண்டு நான் முஸ்லீம் சொல்றாங்க, இவனை விட அழகான வார்த்தை சொல்றான். ஒட்டு சும்மா தன்னை முஸ்லீம் தான், அவன் ஒண்ணும் இல்லை, முஸ்லீம் மட்டும்தான் சொல்றான். அவன் ஈமானும் இல்லை, ஈமான நோக்கி வாழானும் இல்லை, நம்பிக்கையை பற்றி அறிவும் இல்லை, குர்ஆனை பற்றி அறிவும் இல்லை. எங்கேயாவது கேட்டா அதனால முஸ்லீம் தான், நானும் ஒரு முஸ்லீம் தான். அது முஸ்லீம் உனக்கு உண்மை காணுமே, இது நல்ல வார்த்தையா? அல்ல கேட்கிறான். இப்போ ஒருத்தர் தன்னை முஸ்லீம் என்று சொல்லி சொல்றான், சொல்றதுக்குரிய எந்த வேலையும் அவன் செய்யல, இவன் நல்ல வார்த்தை சொல்றானா?
அல்லது அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார், அவனும் நல்ல முறைகளில் ஈடுபடுகிறார். இது ரெண்டையும் செய்து வந்து நீ ஒழுங்கான தயார், நீ அந்த வேலையை சரியா செய்ய, வாழ்க்கையில சரியா புறப்படும், நீ முஸ்லீம்னு சொல்ற வார்த்தை சரி. ஆனா நீ 24 மணி நேரமும் சாராய பார்வை நிற்கிறார், 24 மணி நேரமும் தூள் நிற்கிறார், 24 மணி நேரமும் ஏமாற்ற வேலையில் ஈடுபடுறா, உன்னை நீ முஸ்லீம்னு சொல்றது என்ன ஆகுது? அல்லாஹ் கேட்கிறான், உங்களை மிகச்சிறந்த வார்த்தை பேசுவோம் யார் என்று இந்த பொறுப்பை சொல்றான். இதை நீ செஞ்சா நீ முஸ்லீம் என்று சொல்ற வார்த்தை நல்லது. அப்ப இந்த வசனமும் கூட மனிதனுக்குரிய பொறுப்பை நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, குந்தும் கைர உம்மத்தின் இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க நல்ல சமுதாயம் அல்ல. என்ன சொல்ற, நீங்க நல்ல சமுதாயத்துக்கு என்ன அடையாளம் சொல்லணும்? நீங்க 24 பள்ளிவாசல் இருக்கிறீங்க நான் சொல்றான். என்ன சொல்றான்? அதாவது குந்தும் கைர உம்மத்தின் உறுஜத்தினால் தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லவைகளை நீங்கள் ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், பாவமானவைகளை மனிதர்களை விட்டும் தடுக்கிறீர்கள், வதுமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனமும் கூட மனிதன் சுமந்து கொண்ட பொறுப்பை மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்கிற வசனம். சகோதரர்களே, இதை நான் ஏன் இப்ப சொன்னேன் தெரியுமா? இந்த செய்திக்கு பின்னால முக்கியமான பல விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான், நாடு முழுவதிலும் ஏற்பட்டிருக்கிற இன ரீதியான ஒரு முருகலான நிலை. நாளைக்கு நம்ம சமூகத்துக்கு என்ன நடக்குமோ என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை. இதுக்கு பின்னால சில காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. அது சும்மாவுல சொல்வது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் எனக்கு தெரியல. சில அரசியல் நீரோட்டங்கள் இருக்கிறது, சில அரசியல்வாதிகளுடைய சொந்த லாபம் இதுக்கு பின்னால் இருக்கிறது, சில இஸ்லாத்தின் எதை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கைக்கு எதிரானவர்களுடைய சரி இதுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது, சிலருடைய பொருளாதாரம் இதற்கு பின்னால் இருக்கிறது. இப்படி ஏராளமான பின்னணிகளை இந்த இனமுறைகளுக்கு பின்னால் இருந்தாலும் கூட இதுல முக்கியமாக நாமும் நீங்களும் சிந்திக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு அமானிதத்தை நம்மள்ட்ட தந்தான். என்ன அமானிதம்? இந்த மலைகளை மறுத்து விட்ட ஒரு அமானிதம், இந்த வானம் பூமியெல்லாம் மறுத்து விட்ட ஒரு அமானிதம், வலுவான ஒரு உறுதியான மலையை சுமக்க முடியாத ஒரு அமானிதத்தை நம்மள்ட்ட தந்தான். அந்த அமானிதத்தை நம்ம சரியான முறையில விளங்கினோமா, சரியான முறையில வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்றோமா, அல்லது அதுக்குரிய முயற்சி செய்யறோமா, அதை உரியவர்களிடம் எட்டி வைத்து விட்டோமா? இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன? இன்னைக்கு அந்நிய சமுதாயம், இன்னைக்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை பொறுத்தவரையும் அவர்களுக்கு நம்முடைய அமானிதங்கள் சரியான முறையிலே எட்டி வைக்கப்படவில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. இது சில நேரம் அது நிறுவன ரீதியாக இருந்தாலும் சரி, உலமாக்கள் என்றாலும் சரி, அல்லது பொதுமக்களாகிய நாம் என்றாலும் சரி, அல்லாஹ் நமக்கு தந்த அந்த அமானிதத்தை எந்த சமுதாயத்திடத்திலே எட்டி வைக்க வேண்டுமோ அவர்களிடம் உரிய முறைப்படி நாம் எட்டி வைப்போமா? நீங்க சொல்லாட்டி எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும்? வியாபாரம் பண்றதுக்கு போறீங்க, அவன் செய்து ஏமாற்றி கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க, அவனோட 24 மணி நேரமும் இருக்கிறீங்க. நம்மளை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? நம்மளை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த முஸ்லீம்களோடு ரொம்ப கவனமா இருக்கணும். இவனுங்க நம்மளை ஏமாற்றி என்ன செய்வாங்க? சாமான வாங்கிடுவாங்க, வியாபாரத்தில் நம்மளுக்கு மோசடி செய்வாங்க. இப்படித்தான் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சதெல்லாம் என்ன? மத்தாக்களோட கொஞ்சம் நீங்க நம்ம செய்துக்கிட்டாலும் இந்த முஸ்லீம் சமுதாயம் ரொம்ப டேஞ்சராக வந்து ஏர்போர்ட்ல போனா இவன் தான் கடத்துறான், கடத்தல் வியாபாரத்தில் பார்த்தா முஸ்லீம் தான் முன்ன நிற்கிறான், தூள் வியாபாரத்தில் பார்த்தா முஸ்லீம்கள் தான் அப்படி அவமதிக்கிறான். சரியா போயாங்க அல்ல. ஏன் நம்ம செய்திகள் அமானிதங்கள் அவர்களிடம் எட்டி வைக்கப்படவில்லை. நம்ம நினைக்கிற இது நமக்குள்ள சண்டை பிடிச்சதா எல்லாம் போதும், நமக்குள்ள சண்டை பிடிச்சதா எல்லாம் போகுது. எட்டி வைக்கல. இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் அவர்களுக்கு தெரியுமா? நம்ம எட்டி வைக்குமா? மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் நமக்கு சொல்லி இருக்கிறோமா? சரி, அவனுக்கு சொல்லாம புரிந்து கொள்கிற அளவு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் பார்த்து விளங்குற அளவுக்கு நல்ல உணவு இருக்கிறா? நல்ல பண்பாடுகள் ஒரு சிலரை தவிர நடந்து கொள்வோமா? இல்ல. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, முதலாவது நம்ம விளங்கல, இரண்டாவது நம்ம வாழ்க்கையில புறவு பண்ணல, மூன்றாவது யாரிடத்தில் அதை எட்டி வைக்கப்பட வேண்டுமோ அதை நாங்கள் செய்யல. என்ன பயம்? அவன் சொன்னான்,
இதுக்கு அப்பாற்பட்ட விஷயமெல்லாம் நம்ம அவங்களோட பேசுவோம். எதை பேசக்கூடாதோ, எதை பேசினா பிரச்சனை வருமோ அதையெல்லாம் பேசுவோம். அல்லாத மார்க்கம் பேச போக மட்டும் அவன்கிட்ட சொன்னா அவன் வந்து பெரும்பாலான விஷயம் ஒன்னொரு பயம் ஏன் செய்யல. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் சொல்றான். அமலர்களுக்கு மனிதன் சுமந்து விட்டான். வேலை கஷ்டமான வேலைதான், கொஞ்சம் பிரச்சனை வர வேண்டிய வேலைதான். மனிதன் சுமந்து விட்டான். இன்னும் வதுமன் ஜஹூலா, இந்த மனிதன் ஒரு அநியாயத்தை செய்து விட்டார் என்று சொல்றார். உலகத்துல நீங்க பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அழைக்கிறேன் யார? நமக்கு சக்திக்கு முடியுமாக. நம்மோட உதாரணமா நீங்க பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருக்கிறார். அந்த நாடு யார? காபிர்களுடைய கையில் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருக்கிறாங்க. சிறையில் 2 பேர் கனவு காண்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, யூசுஃபே உங்களை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, சும்மா வந்து சொல்லி பார்க்கலாம், அவர் நல்லவர் என்று தெரிஞ்சதுனால வந்து விளக்கம் கேட்டாங்க. நீங்க வந்து எங்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கோம்? கனவுக்கு தானே விளக்கம் சொல்லியிருக்கிறோம். கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். சாப்பாடு வார்த்தை முதலில் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டாங்க. செஞ்ச வேலை என்ன? உலகத்தில பல கடவுள்கள் இருந்தா நல்லமா? ஒரு அவங்க கேட்டாங்க, கனவுக்கு தான் விளக்கம் கேட்டாங்க. ஆனா கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்க? இந்த உலகத்திலே நீங்கள் எல்லாம் பல கடவுள்களை வணங்குகிறீர்கள், அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கிறீர்கள். அப்படி பல கடவுள் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி ஒரே ஒருத்தர் கடவுளா இருந்தா நல்லமா? எங்க? ஜெயிலுக்குள்ள எல்லாம் மார்க்கம் பேசுறது நம்ம நாட்டு சொல்லுவாங்க. அங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யறாங்களா இல்லையா? இது போல சந்தர்ப்பம் நம்முடைய எத்தனை பேருக்கு நம்ம கிடைச்சி வச்சு பாருங்க. பஸ்ல போறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நமக்கு பக்கத்துல என்ன செய்யறாரு? ஒரு மாற்று மத சகோதரர் இருக்கிறார். ஒரு நாளாவது அவரோட மார்க்கம் பேசி இருப்போமா? இதுக்கு 2 காரணம். நம்ம பேசாம இருப்பதற்கு 2 காரணம். என்ன காரணம்? முதலாவது நமக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நான் சொன்ன அல்லாஹ் அபாயத்துக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை அதை செய்யலையே. நம்ம குர்ஆனை வாசிக்கிறதும் இல்லை, அப்படித்தான் வாசிச்சாலும் கருத்து விளங்காம வாசிக்கிறோம். அப்படி வாசித்தாலும் கூட விளங்குற ட்ரை பண்றது இல்ல. ஒரு செய்தியை பற்றிய முழுமையான தகவல்கள் இல்லை, எப்படி பேசுறது? அப்ப நம்ம விளங்க இல்லை என்ற முதலாவது தவறு. 2வது அதை செய்யறதால இதை செய்யறான். இப்ப நம்ம ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார், அல்லது இந்து மதத்தை சார்ந்தவர் இருக்கிறார், பௌத்த மதத்தை சார்ந்தவர் இருக்கிறார். அவர்கிட்ட மார்க்கம் சொல்றதுக்கு நமக்கு என்ன தெரியும்? நமக்கே அவர் சொல்லித்தர வேண்டிய லெவலில் நம்ம பாதிக்கிறோம். நம்ம எப்படி சொல்றது? அப்ப அந்த அமலினத்துக்குரிய சரியான வேலையை நம்ம வாழ்க்கையில செய்யல. அப்ப செய்யலன்னா நம்ம சொல்லாம அவனை எப்படி பெற சொல்றது? வெளிப்படையான சில நடவடிக்கைகள், சில செயற்பாடுகள், சில பாவனைகள் அந்த சமுதாயம் யோசிக்கிற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பள்ளிவாசல கட்டுறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யோசிக்கிறாங்கன்றதுக்கு சில அடையாளங்கள். பள்ளிவாசல கட்டுறாங்க, 20 வீதம் கிடைச்சா போதும் நம்மளோட டார்கெட். இந்த பள்ளிவாசலை கொண்டு இப்படி ஒரு இடத்துல கட்டுறமே, இதுல என்ன பிரயோஜனம்னு நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க நினைக்கிறாங்களா? இல்லையே. அப்ப அவங்க யோசிப்பாங்க, கண்ட இடத்துல மனுஷனே இல்லாத இடத்துல இருக்கு பள்ளிவாசல். உன்னுடைய ஒரு சுயலாபத்துக்காக நீ தேவையில்லாத இடத்துல பள்ளியை கட்டுறான். அங்க பள்ளிக்கு தொலை ஆர்ப்ப வட்டி என்ன செய்வான்? வேற மதத்தில் உள்ளவங்க போய் படுக்கிறான். நீ என்ன சொல்ற? பள்ளியில போய் மற்ற மதத்துக்கார படுக்கிறாங்க. வேற ஒரு பிள்ளைடா, ஏன் நீ செஞ்ச தவறு தான் அவனை ஒரு தவறு செய்ய வச்சு. இதே மாதிரி நீங்க பாருங்க, சில கேள்விகள் கேட்கிறாங்க, பதில் சொல்ல முடியாம திணறாங்க. நம்ம சமம் என்ன இல்ல, அதே வெளிநாட்டிலிருந்து இவ்வளவு வரல, நீ என்ன செய்யலாம்? அது சொல்லலாமா? நான் இந்த ஊர் வெட்டிக்கிறேன், அங்க சாணி வாங்கிக்கிறேன் சொல்லலாமா? சொல்லலாது. அப்ப சில சமயங்களில் நம்முடைய வெளிப்படையான நடவடிக்கைகளும் கூட அவர்கள் நம்ம பத்தி தவறாக நினைக்கிற மாதிரி இருக்கிறது. அதுக்காக அவர்களுடைய எதிர்ப்பை நான் சரின்னு சொல்ல வரல. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நமக்கு தெரிந்த மொழியிலே, நமக்கு தெரிந்த மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் இந்த செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதுக்குத்தான் நம்மளை சிறந்த நல்லா பள்ளியில தொழுகிறோமே, அது சிறப்பு தான். சில பேர் இப்படி சொல்றாங்க, நமக்கு இந்த தேவையில்லாத வகுப்புக்கெல்லாம் நான் போவேன். நான் என்ன செய்வேன்? என் மாதிரி பள்ளிக்கு போறேன்னா தொழுவுறேனா, வீட்டுக்கு போய் தொழுவாங்க போது வீட்டுக்கு வரேன், ஏண்ட விஷயங்களை பார்க்க, ஏண்ட குடும்பத்தை பார்க்கறேன். எனக்கு முடியுமா என்ன செய்யறேன்? புகாரிக்கு படிக்கிற, முஸ்லிமிக்கு படிக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு? மாஷா அல்லாஹ் வருதா உண்மையான. அப்படி நம்ம நினைக்க வேண்டியிருக்கும்.
ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவர் தான் சைத்தான வலையில ஒழுங்கா உறுதியாரு. ஏன் நம்ம நினைக்கிறது தெரியுமா? நம்ம இத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில உழவு கொண்டு தானே அடுத்தவனுக்கு நம்ம சொல்ல, அதனால ஒரு பிரச்சனை வர, அவன்கிட்ட எதிர்ப்பு வர, நமக்கு தேவையில்லாத விமர்சனம் வர, நம்மளை பத்தி இவன் தவறா பேச, ஏன் இந்த வம்பு தேவையில்லாத. நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாட்ச வளர்க்குறோம், நம்ம வாட்ச குரான் ஓடுறோம், புகாரி ஓடுறோம், என்ன பயானம் கேட்கிறோம், நிகழ்ச்சிக்கு போறோம், ஏன் காசு வளர்த்த கடை கொடுக்குறோம். இதெல்லாம் சிறந்த வேலைகளால குண்டும் கயிற உம்மத்தின் குறிச்சிருக்கீங்க. இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் தான் என்று சொல்றோம். ஏன் நீங்க நல்லதை ஏவுறீங்க, நீங்க அதை தடுக்கிறீங்களா? அது மட்டுமல்ல, இது உறுதி இல்லாத செய்வதற்கு அல்லா திருமணம் ஏற்கனவே சொல்லு, காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டப்பட்டுவது இல்லல்லது நாமனும் அவர்களுக்கு சாலுகம். இவர்கள் ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறார்களோ அவர்களையும் வேலையாடி சத்தியத்தை நீங்க எடுத்து சொல்ல வேண்டும். சத்தியத்தை சொன்னா என்ன நடக்குமோ அதை சொல்லாம ஒத்தவாசௌபி, நீங்க இந்த அமானிதத்தை சுமந்து மனிதர்களிடம் எடுத்து சொன்னால், உரிய முறைப்படி பிரச்சாரம் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுல எல்லாருமே கேட்க மாட்டாங்க. சிலவும் பிரச்சனைக்கு வருவோம், அந்த பிரச்சனையை நீங்க பேஸ் பண்ணணும், அந்த பிரச்சனையை சந்திக்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அமானிதம். நீங்க வாருங்க, இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றோம். யார சொல்றோம்? நிறைய பேர் சொல்றாங்க, எல்லா நபிமார்களுடைய வரலாற்றையும் சொல்றோம். ஷராலக்கும் இந்த தீனிமா ஒசாபிகி நூஹன், நூஹ் நபிக்கு எதை கொடுத்தோம் அதைத்தான் உங்களுக்கு மார்க்கமாக்கிறோம். மூசா ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க எல்லாரும் கொடுத்தது என்ன? மார்க்கத்தை நிலைநாட்டுங்க நல்லா சொல்லி காட்டுவார். இந்த வசனத்துல எல்லா நபிமார்களையும் சொல்றோம். ஒரு நபியை பற்றி மட்டும் சொல்லும் போது இப்ராஹிம் இல்லாமல் சொல்றோம். இப்ராஹிமுடைய வழிமுறையை யார் புறக்கணித்தானோ அவன் தன்னை தானே மடையலாக்கி கொண்டான். இப்ராஹிமுடைய வழிமுறைய புறக்கணிக்க கூடாதுதான். மூசா நபிக்கு அப்படி சொல்லல, அதுக்கு அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் இல்லதில்லை. ஈசா நபி கூட சொல்லல, எல்லா நபிமார்களுக்கும் சிறப்பு இருக்கிறது. இத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபன் முஸ்லிமன், முஸ்லிமாக இருந்த இப்ராஹிமுடைய வழியை நீங்க பின்பற்றுங்க நல்லா சொல்றான். எவன் பின்பற்றலையோ அவன் தன்னையை மடையலாக்கி கொண்டவன் என்றால் ஏன் சொல்றான்? இப்ராஹிமிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி காலத்திற்கும் இப்ராஹிம வல்லதீன மஅஹு உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிமிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. நம்ம நாட்களுக்கு முன்மாதிரி என்று சொன்னோடனே மாஷா அல்லாஹ், இந்த அஜி புராய்க்கு நான் 2 மாதம் கொடுத்துறேன், என்ன அவர் குர்பானி கொடுத்தார், அது முன்மாதிரி தான். நான் இல்ல வரல, தூய்மையாகவும் கொடுக்குறாங்க, ஹாஜியா 10 மாதம் கொடுத்தாருன்னு பேருவாகவும் கொடுக்குறாங்க. இதுல எது சரியானது, யார் உண்மையாக கொடுக்குறாங்கன்னு நல்லா தெரியும். இங்க பிரச்சனை அதே இல்ல. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில முக்கியமான சில செய்திகளை சொல்றான் பாத்தீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தைரியத்தை சொல்றான் பாத்தீங்களா? பெரும்பான்மை சமுதாயத்துக்கு மத்தியிலே தன்னன் தனி மனிதனாக இருந்து கொண்டு அந்த சமுதாயத்திலே நடத்திய சிந்தனை போராட்டத்தை அல்லாஹ் சொல்றானே, இதுலயும் நமக்கு முன்மாதிரி வேளாமா? ஒரு சமூகத்துல ஒரு தனி மனிதன் போய் நின்று கொண்டு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை எதிர்த்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம் என்று பிரச்சாரம் செய்வதற்கு மன வலிமை வேணும். அறிவு மட்டும் இருக்கும் போதாது. அறிவு இருந்தால் பயம் இருந்தால் செய்யறாரு. அறிவு வேணும், மன வலிமையும் வேணும், சாணக்கியம் வேணும், நுட்பம் வேணும், சரியான நுணுக்க வேணும். சுபஹானல்லாஹ். போய் அவங்ககிட்ட கேட்கிறாங்க, உன்னத்தை வளர்ந்துருங்க கந்தரியாளா? இப்ராஹிம் நபி அப்படி கேட்ட கேள்வியே கந்தரியலையா, பார்த்த வழங்கலையா தான் சொல்லிக்கணும். என்ன நாங்க சிறைய வழங்குறப்பதான் தெரியும் தானே, என்ன வழங்குறீங்களா, அதனால என்ன பாயுதா பிரயோஜனம் என்ன? அது தஸ்மோனுக்கு தகவும் நீங்க அவரை போய் கேட்கறீங்களா, அது உங்களோட செய்தியை கேட்கலாம், அது உங்களுக்கு என்ன செய்ய நன்மை செய்யலாம், அதை தீங்க ஒண்ணும் இல்லையா, போய் மாறியாக அழைக்கிறீங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. எனவே நாங்கள் மூலாதைகள் செய்ததை கண்டிருக்கிறோம். 3 அப்பா அம்மா செஞ்சதை நாங்க பார்த்தோம். எங்களுக்கு வேற எந்த நுழையும் இல்லை. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன வழக்கம் சொல்ல போறீங்க? சரியா பார்த்து உலக நீங்க சொல்றது எங்க வாப்பா அம்மா வச்சதுன்னா ஆனா கிழக்கே சொல்லணும். எங்க வாப்பா அம்மா இப்படி செஞ்சாங்க நாங்க பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த தந்தை தான் போகும், அறிவுரை தான் போகும், அதை செய்யல. என்ன செய்யறாங்க? தனி மனிதர் பாடுபடுறதுக்கு போறாங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு வேலை. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விழாவுக்கு போயிட்டாங்க, அவங்க பிறநாளைக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க? போய் அங்க இருக்கக்கூடிய சின்ன சிலையெல்லாம் வளர்த்தோம். இப்ப சில ஆளுக்கு என்ன செய்ய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம நாட்கள் கொஞ்சம் பேருக்கு பயானம் கேட்டவொன்னு ஜோடுக்குவாங்க.
அன்றைக்கு மட்டும்தான் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். அன்றைக்கு பயானுக்கு வருது, அன்றைக்கு பங்கு எல்லாம் நடக்கும். 2-3 நாளைக்கு ஒரு வசம் ஒன்றும் மிகாது. இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு ஜோசுக்கு செஞ்சிருப்பானான்னு மனசுல சில ஆட்களுக்கு நினைப்போ இல்ல. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த சிஸ்டம் இது பயங்கரமான நுட்பமான ஒரு வேலை. எப்படின்னு பாருங்க, கோவத்துக்கு ஜோசுக்கு செஞ்சிருந்தா முதலாவது போய் பெருசா உடைச்சிப்பாங்க. பெருசா உடைச்சி நீ தான் எல்லாத்துக்கும் தெரியாது உடைச்சிக்கணுமா இல்லையா? அதுக்கு ஒன்றும் செய்யல. அதுக்கு ஒன்றும் செய்யல. என்ன செய்யறாங்க? சின்னதெல்லாம் உடைச்சு போட்டு பெருசா விட்டுறாங்க. இப்ப மக்கள் திருப்பி வராங்க. நம்ம நாளைக்கு என்ன செய்வாங்க? உடைச்சு போட்டு ஆரடிக்காது. என்னடா செஞ்சவன் அவன் பொதுமை போயிட்டாங்க. அப்ப என்ன மாதிரி செய்வாங்க? செஞ்சுட்டு சமுதாயத்துல மறுபடியும் பார்த்தா ஆரடிக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த விளையாட்டுலாம் காட்டல. என்ன செய்யறாங்க? உடைச்சு போட்டா இப்ப உடைச்ச யாரே வந்து எனக்கு குசூசா ரகசியமா செஞ்சாங்க இல்ல, பப்ளிக்கா மக்களுக்கு தெரியும். அப்ப வந்து பார்த்தா உடைஞ்சு வருது. யாரப்பா இதெல்லாம் செஞ்சிருப்பா? அப்ப சொல்றாங்க இப்ராஹிம் ஒரு வாரி வலிக்கிறாரு. இவன் தான் இதை பத்தி மோசமா சொல்லிட்டு இருந்தான். இந்த ஆள் தான் செஞ்சிருப்பாரு. கொண்டுவாங்க ஆளுங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்படுறாங்க. அப்ப ஓடல, தைரியமா தான் நிக்கிறாங்க. மன வலிமையோட போராடுறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த பாலத்தை யாரு கேட்கிறாங்க? இப்ராஹிம் எங்களோட சிலைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சாங்க, நீதான செஞ்சாங்க. அப்ப உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் பெருசு கேளுங்க இல்லைன்னு சொல்லல, நான் பெருசு கேளுங்க சொல்லுங்க. ஏன் இப்படி செஞ்சாங்க? நேரடியா போய் விளக்கப்படுத்துறாங்க. மக்களுக்கு புரியல. அப்ப புரிய வைக்கிற மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்க. இப்படி செஞ்சா இந்த மாதிரி வருவாங்க, கண்டிப்பா என்னை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா என்ன கேள்வி கேட்பாங்க. இதில் பாருங்க எவ்வளவு பிளான் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு திட்டம் வராங்க. பெருசாக பெருசுக்கு பேசாத இப்ராஹிம் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே சொல்றாங்க. அங்கே அவங்க மக்கள் சொல்றாங்க, அது எப்படி பேசும்? பேசாதானே? பக்கத்துல உள்ள செயலாம் உடச்சு அது தெரியல. அப்ப எதுக்கு அது உங்களுக்கே தெரியுது, கூட இருந்த கடவுளை உடைச்சது பெருசா பெரிய அளவுக்கு தெரியல. அப்ப தெரியாத ஒன்றை ஏன் போய் நீங்க வழங்குறீங்க? பாத்தீங்களா எப்படி வேலை? அப்ப எவ்வளவு திட்டம் போட்டு அறிவுபூர்வமாக நுணுக்கமாக இந்த வேலையை மக்கள்கிட்ட செய்து மக்கள் அந்த இடத்துக்கு வர வச்சு, அப்ப உடனே இந்த மக்கள்கிட்ட என்ன பதிலளிக்கும்? சும்மா பிசு ஆளாக செய்யும். ஏன்னா உறவு தலையை பிறங்குது. அவர்களை பார்த்து சொல்றாங்க, இப்ராஹிம் சரியாத்தான் செஞ்சுக்கிறாரு, நீங்க தான் மோசமான வேலை செஞ்சுட்டீங்க. யார் சொல்றா? அந்த மக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே எந்த அளவுல கௌரவ வழியில் சொல்ல மாட்டாங்க. உள்ளத்துக்குள்ள தெரியுது நம்ம செய்யற குழந்தை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உனக்கு தான் தெரியும் நினைப்பான், அது பேசாது என்று மறுபக்கம் சொல்றாங்க. அப்ப இதுக்கு கூட வாங்குறாங்க. ஓஹோ, இவரை இதுக்கு கூட வச்சு சாரி வராது. என்ன பண்ணுவோம்? நெருப்பு ஒதுக்கி போட்டுவிட்டா கதை முடியும். நெருப்பு ஒதுக்கி இப்ராஹிமை போடுங்க, போட்டாதான் உங்களோட மற்ற சில எல்லாம் சுமம். எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? இந்த வேலையை நான் நீங்க செய்யணுமா? முன்மாதிரி தான் மாற வைக்கிறது மட்டும்தான் முன்மாதிரியா? ஏன்னா காசை கொடுத்து ஹஜ் உம்ராவுக்கு போறது மட்டும்தான் முன்மாதிரியா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர்கள் செய்த போராட்டம் நமக்கு முன்மாதிரி. இந்த வேலையை நான் நீங்கள் செய்யறோமா? செய்யல. கேட்டா 1000 செஞ்சிடும், நியாயம் சொல்லும். கேட்டா காரணம் சொல்லும். ஆனால் அந்த முன்மாதிரி நம்மகிட்ட இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அமானிதம் சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சொல்லப்பட வேண்டும். நீங்க நினைக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களோடு அந்த ஃபிரௌனுக்கு எதிராக போராடினார். பெரிய பலம் வச்சுதெல்லாம் போராடல. அந்த மக்கள் கொஞ்சமா தான் இருந்தாங்க. அதுக்கு மத்தியிலையும் கூட அந்த மன்னருக்கு போய் செய்தியை சொல்றாங்க. அந்த நாட்டு அரசன் ஃபிரௌனிடத்துல போய் சொல்றாங்க. அந்த மக்களோடு போய் போராடுகிறார்கள். என்ன வந்து கடைசியாக ஓடுறதில்லை. அல்லாஹ் காப்பாத்தலையா? அப்ப இந்த வேலையை நம்ம சரியா செய்தால், இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த அமானிதத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிற பொறுப்பை நானும் நீங்களும் செய்தால், அறிவுபூர்வமாக இதை முன்னெடுத்தால், இதை நம்ம நல்ல பண்பாட்டு ரீதியாக அந்த சமுதாயத்தை அணுகினால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்காம இருப்பதற்கும் சில காரணம் இருக்கிறது. அதை அடுத்த அவர்களை சொல்கிறேன். வாக்குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபா. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இன்னைக்கு பரவலாகவே இந்த அல்லாஹ்வுடைய செய்திகளை அடுத்தவர்களிடம் எடுத்து வைக்கிற பிரச்சார பணி நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆனா நீங்க பாருங்க, எவ்வளவு பயங்கரமான சிக்குமாக, அங்க 10,000 பேர், இங்க 2,000 பேர், அங்க 4,000 பேர்னு கூடுறாங்க. ஆனா விளைவுகளை பாத்தீங்கன்னா விளைவுகள் அதே மாதிரி சில நேரம் மைனஸா போற மாதிரி தெரியும். விளைவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 10,000 பேருக்கு ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டாங்க என்று
நம்ம கேள்விப்படுற அதே ஆண்டு அதுல 200 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு கேள்விப்படுறோமா இல்லையா? 200 பேர் தெரிஞ்சுட்டாங்கன்னு கேள்விப்படுறோமா இல்லையா? ஏன் அது இல்லை? இன்னைக்கு நம்மளோட நிலைமை என்ன தெரியுமா? இஸ்லாத் இல்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு வேலையை செய்யும் போது நம்ம உள்ளத்தில் இருக்கிறது என்ன? நான் மக்கள்கிட்ட பிரபல்யமாகும், நான் மஷூராகும், மக்கள்கிட்ட நான் பேசப்படும், என்னுடைய ஜமாத்து பேசப்படும், என்னுடைய தலைமைத்துவம் பேசப்படும், என்னுடைய புகழ் பேசப்படும் என்ற உள்நோக்கமும் பெரும்பாலும் இன்றைய நம்முடைய தாவா களத்திலே ஒரு நோயாக பரவி கொண்டு ஏன் எங்களை ஜமாத்தா மக்கள்கிட்ட பெயர்வாங்க அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு ஜமாத்துகளும் தனிமனிதர்களும் நினைக்கிறது நம்முடைய தோல்விக்குரிய மெயின் காரணம். நீங்க பாருங்க, 2 உதாரணத்தை நான் சொல்றேன். முதலாவது என்ன தெரியுமா? பத்ர் போர்க்களம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றா எப்படி? லக்கத் நஸரக்கும் அல்லாஹு ஃபீ பத்ர். உங்களுக்கு பத்ர் போர்க்களத்திலே அல்லாஹ் உதவி செய்தான். எப்படி உதவி செய்தார்? வஅன்தும் அதில்ல, நீங்க கொஞ்சமாக இருந்தீர்கள், அற்பமாக இருந்தீர்கள். அற்பமாக கொஞ்சமாக இருந்த போது பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்யார்? வானத்திலிருந்து மலக்குமார்களை இறக்கி எப்படி எதிரிகளுக்கு முஸ்லிம்களை பற்றி கொஞ்சமாக காட்டினார், முஸ்லிம்களுக்கு எதிரிகளை பற்றி கூடுதலாக காட்டுறார். அல்லாஹ் இருக்கிறார், இவர்களுக்கு இவங்க முஸ்லிம்களை கொஞ்சமாக காட்டுறார், இந்த முஸ்லிம்களுக்கு அவர்களை கொஞ்சமாக காட்டுறார். அப்பதானே போவாங்க. நமக்கு முன்னாள் 1000 பேர் நிற்கிறாங்கன்னா 300 பேருக்கு போறதுக்கு தைரியம் வராது. அல்லாஹ் என்ன செய்ய தெரியுமா? அங்கிட்டு உள்ளவங்களை கொஞ்சமாக இவர் கண்ணு காட்டி 2 பேரையும் சண்டை பிடிக்க வச்சான். அதெல்லாம் ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க யுத்தத்துக்கு வரல, நீங்க வியாபார கூட்டத்தை சந்திப்பதற்கு. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்தான்? யுத்தமாக மாற்றி விட்டான். நாம் இவ்வாறே நாங்கள் அதாவது மனிதர்களுக்கு மத்தியிலே திட்டங்களை ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க. இதுல பாருங்க, கொஞ்சமாக இருந்த மூமின்களுக்கு உதவி விட்டான். எப்படி தெரியுமா? பத்ர் போர்க்களத்திலே மூமின்களுடைய நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சார்ந்து எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய உதவி எங்களுக்கு கிடைக்கி வை. இன்றைய தினத்திலே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டால், நாங்கள் இந்த இடத்திலே தோல்வி அடைந்தால் அல்லாஹ் உன்னை வணங்குறதுக்கு யாரும் இல்லையா? உன்னுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், உன் மீது நாங்கள் முழுமையாக தவக்குள் வைக்கிறோம், உன்னை நம்பி இருக்கிறோம் என்று அந்த போர்க்களத்தில் குதித்தார்கள். அல்லாஹ் சொல்வான், லக்கத் நஸரக்கும் அல்லாஹு ஃபீ பத்ர். பத்ர் போர்க்களத்திலே உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தார். நீங்க அல்லாஹ் முழுமையா நம்பியிருந்தீங்க. வகான ரசூலுல்லாஹி ஹக்கன் அலல் முஃமினீன். மூமின்கள் மீது அல்லாஹ்வுடைய உதவி கடமையாக இருக்குது. அல்லாஹ் கண்டிப்பா மூமின்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வாக்களித்தார். இதே நேரத்தில் நீங்க உனையில பாருங்க, உனையில பாருங்களே, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு சுமார் ஒரு 10-15 நாள் நடக்குது. உனையில மக்கா வெற்றிக்கு பிறகு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூடிவிட்டு மதீனாவிலிருந்து வந்தவர்கள் புதுசாக அந்த ஏரியாவில் இஸ்லாத்துக்கு வராங்க. 10,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் மக்காவிலே அந்த ஹுனைன் யுத்தத்துக்காக தயாராகி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைனை நோக்கி போறாங்க. போகும்போது இந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் என்ன பேசியிருக்கிறாங்க தெரியுமா? இன்றைய தினத்தில் எங்களை யாரும் நிகழ்த்த முடியாது, இன்றைய தினத்திலே எங்களை யாரும் நிகழ்த்த முடியாது. ஏன்னா நாங்க பெரிய மெஜாரிட்டி, எங்கள்கிட்ட பலம் இருக்கிறது, எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறது போனாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஹுனைனுக்குள்ள போகும்போது அங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவர்கள் வார வழியில பந்து அதாவது பதுங்கு குழிகளில் இருந்து அம்பு தாக்குதல் நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்ன அல்லாஹ் சொல்லா, தும்ம வல்லை தும்முது, நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். எப்படி? நாங்கள் தான் வெல்லுவோம், எங்களை மிகைப்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னவர்களை பார்த்தால் ஓடுகிறார்கள். தும்ம வல்லை தும்முது, நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். என்ன நடந்த யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதரும் கொஞ்சம் நபித்தோழர்களை தவிர எல்லாம் ஓடித்தாங்க. மக்காவில் உள்ளவர்கள், மதீனாவில் உள்ளவர்கள் எல்லாரும் ஓட்டம். உள்ளத்துக்குள்ள பதில இருந்த நம்பிக்கை உனையில வரல. அங்க கொஞ்சமா இருந்தும் கூட அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். இங்கால கூடுதலாக இருந்தும் கூட அல்லாஹ் இருக்கிறான், வெற்றி கொடுக்கல. கொடுத்தான், புறவு கொடுத்தான். ஓடாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் 2 அபூ சுஃபியான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த அபூ சுஃபியான் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கழுதையினுடைய கடிவாளத்தை பிடிச்சு கொண்டார். மக்கள் தான் ஓடுறாங்க. ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடுறாங்க தெரியுமா? ஒரு நாள் முகமது எங்களுக்கு சூனியம் பண்ணி தான் உள்ள வச்சிருக்காரு, அவருடைய சூனியம் வெளியாகி போச்சு, தான் பார்த்தீங்கன்னா ஓடுறோம் அப்படின்னு. உண்மை என்னடா, பதில இருந்த அந்த உறுதிப்பாடு உடையில வரல. அதனால அல்லாஹ் சோதிக்கிறான். உங்களோட எங்க அவரோட பெரும்பான்மை எல்லாம் இங்க ஓடுங்க. அல்லாஹ்வுடைய சூழல் நின்று கொண்டு அப்பா சொல்லாம சொல்றாங்க, அப்பாத்தை நீங்கள் அழையுங்கள். எப்படி? ஐநா உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டு உதவியா என்ற இடத்திலே நாங்கள் உயிரை கொடுத்தாலும் போராடுவோம் என்று சொன்னார்கள். அந்த மரத்தடிக்கு கீழே ஒரு பயிற்சி செய்தவர்கள் எல்லாம் எங்கே என்று நீங்கள் அழையுங்கள். அழைக்கப்படுகிறார்கள்.
அதே மாதிரி மக்கா வாசிகள் மறுபடியும் ரசூலை கூப்பிடுறாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை நோக்கி போறாங்க. இந்த மக்கள் சொன்ன செய்தியெல்லாம் காலுக்கு விழுகிறது. அதன் நபி, நான் ஒரு நபிதான், நான் இந்த அப்துல் முத்தலிபுடைய பேரும் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை என்று போர்க்களத்தை நோக்கி வேகமாக செல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த நபி தோழர்கள் மறுபடி வராங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அமைதி இறக்கலாம், வெற்றி இறக்கலாம், நீங்கள் காணாத படம் இறக்கலாம். இதுல என்ன நீங்க வளர்ந்து தெரியுமா? பதில இவ்வளவு கஷ்டம் இல்லாம வெற்றி கிடைச்சது முஸ்லிம்களுக்கு. உடையிலையா இவ்வளவு சோதனை போற வெற்றி? அவங்களோட எண்ணத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு எண்ணம் இருக்குது. என்ன தெரியுமா? இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒன்றும் செய்யலாம். ஏன் செய்யலாது? நமக்கு பின்புறமாக சவுதி இருக்கிறது. இன்னைக்கு பலஸ்தீனத்தில் அநியாயம் நடக்குது. சவுதிக்கு தான் செய்யுது, பர்மாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சவுதிக்கு தான் செய்யுது. நம்ம என்ன நினைக்கும்? இலங்கை முஸ்லிம்கள்ல பர்மாவில் செஞ்ச மாதிரி எல்லாம் இலங்கையில செய்யலாது. நம்ம உண்மையா அல்ல நம்மளை பாதுகாக்கணும், நம்மளோட வேலையை சரியா செய்யணும், நம்ம லைஃப்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், நம்முடைய அமானியத்தை நம்ம சரியான முறையில நிறைவேற்றணும், நம்ம மக்களுக்கு அந்த செய்தியை ஒழுங்கா எட்டு வைக்கணும்னு நினைக்கிறத விட்டு போட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு அரபு நாடுகள் இருக்கிறாங்க, அரபு நாடு இலங்கைக்கு உதவி செய்ய நிப்பாட்டுவான், அதனால நம்ம வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். இது என்ன? அல்லாஹ் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, அரபு நாட்டினுடைய நாணயத்தின் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா ஒன்றும் செய்யாது. அல்லாஹ் சொல்ல, உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஒரு தீங்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரித்து விட்டார், உங்களுக்கு எவனும் வந்து ஏற்பட மாட்டோம். நீங்க நினைக்கிறீங்க பெரும்பான்மையா இருக்கிறோம், நாங்கள் பெரிய பணத்தோட இருக்கிறோம், உலக பொருளாதாரத்தின் பெரும் பங்கு முஸ்லிம்களுடைய கையிலே தான் இருக்கிறது. எல்லாம் இருக்கும் போதுதான் பெரும்பாலும் நினைச்சிருக்கோம், எல்லாம் இருக்கும் போதுதான் இன்னைக்கு ஆஸ்மால நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் இருக்கும் போதுதான் இன்னைக்கு முஸ்லிம் நாடுகள்ல இன்னைக்கு காட்டாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணும் இல்லையா சகோதரர்களே? இந்த நம்பிக்கைக்கு மூணாவது பக்கம் வைங்க. எதை? எங்களுக்கு பலம் இருக்கிறது, பொருளாதாரம் எங்களுக்கு காப்பாற்ற நாடு ஒண்ணும் இல்லை. எல்லாம் என்ன சொல்றாங்க? கடைசி நேரத்தில் பாகிஸ்தான் தானே யுத்தம் பண்ணினா சும்மா கதைக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ்விடத்தில் இருந்து உங்களுக்கு தீங்கு வர வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு யார் மாறு செய்கிறாரோ அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அவர்களுக்கு ஒரு சோதனை பிடித்துக் கொள்வதையோ அல்லது மகத்தான வேதனை பிடித்துக் கொள்வதையோ அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்கட்டும். அவன் ஹெல்ப் பண்ணுவா, இவன் ஹெல்ப் பண்ண, எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு அல்லாஹ் சொன்னது நீங்க செய்றீங்களா? குர்ஆனை ஒழுங்கா வாசிக்கிறீங்களா? வாழ்க்கையில விளங்குறீங்களா? 1500 பயான் செய்கிறீங்களே, அதை என்ன செய்யணும்? நம்ம லைஃப்ல நம்ம நடைமுறைப்படுத்த ட்ரை பண்றோமா? நம்மளோட படுத்துறோமா இல்லையான்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மகிட்ட இவ்வளவு மிஸ்டேக் இருக்குது. நம்ம எப்படியாவது திருந்தணும், எப்படியாவது மாறணும், நம்ம மனுஷராகணும், அல்லாஹ்விடத்தில் நல்லவராகணும், அல்லாஹ்வுடைய அமானியத்தை நிறைவேற்றணும், அடுத்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும் என்று நம்ம என்னைக்கா நினைக்கிறோமா இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனை நம்ம தப்பு. தவறு நடக்கிறது என்றால் அந்த தவறை தடுப்பதற்கு நம்முடைய உணர்வுகள் வேலை செய்யும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தில் சம்பவத்தை கடைசியா சொல்லுங்க. என்ன நடக்குது? மீன் பிடிக்க போறாங்க, கடல் போறாங்க, மீன் பிடிக்க போறாங்க, ஒரு கூட்டம் போய் தடுக்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை. இடையில இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இது எப்பவுமே இந்த வக்கீல கட்டின ஒரு பிராணின்னு சொல்லுவாங்க. அந்த பிராணி என்ன செய்யாது? அது வைக்கல தின்னாலும் மாற்றி தின்னு விடாத மாதிரி ஒரு கூட்டம் எல்லா காலத்திலும் இருக்கு. இவங்க தாவா செய்யவும் மாட்டாங்க, தாவா செய்யறவன உடவ மாட்டாங்க. இவங்களும் போய் சேரல. எங்கேயாவது தாவா செய்யறா, எங்கேயாவது போய் நல்ல ஒரு தலைமை போட்டு கபருக்கு முன்னால பேசிட்டு வந்துடுவாங்க. அங்க நடக்கிற தீவையை நடக்க மாட்டாங்க. மாற்றால கேஸ் நல்லா தயார் பண்ணாரு, அந்த பேரை மிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இது மாதிரி செய்வாங்க. தவற தடுக்கிறவங்க இல்லை, அது முயற்சியவும் இல்லை. எங்கேயாவது போய் நல்ல உள்ள போற வேலையை மட்டும் பார்த்துருவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. மீன் பிடிக்கிறாங்க. ஒரு கூட்டம் போய் தடுக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் போய் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அல்லாஹ் முஹ்லிகஹும் வ முஅதிபஹும் அஸாபன் ஷதீதா. அல்லாஹ் அழிக்க வேண்டும் என்று நாடிவிட்ட ஒரு சமுதாயத்துக்கா நீங்க போய் அட்வைஸ் பண்றீங்க, நீங்க உபதேசம் பண்றீங்கடா. தவற தடுத்த மக்கள் ஒரு செய்தி சொன்னாங்க. எப்படி இவங்க திருந்தாலும் எங்களுக்கு மாநிலத்தின் நிராகரிக்கும். இவர்கள் தவறு செய்கிறார்களே, அந்த தவறை நீங்கள் போய் தடுத்தீர்களா என்று அதை கேட்பாங்க. கேட்டா நாங்க போய் தடுத்தோம் என்பதற்கு எங்களுக்கு ஒரு ரீசன் வேணும், ஒரு காரணம் வேணும். நாங்க சொல்லிட்டோம். சில நேரம் நாங்க தடுக்கிற கூட்டம் திருந்த மாட்டாங்க, நல்லா தெரியாது, திருந்த மாட்டாங்க. அப்படியே மூசா நபியை போய் பிரச்சாரம் பண்ண சொல்றான். அப்ப விளைவுகள் நம்ம கையில உள்ளதல்ல. நம்ம சொன்னமா? இவனுக்கெல்லாம் சொன்ன அந்த சிங்களவங்க எல்லாம் திருந்த போறாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம். நீ சொன்னியா? திருந்துவான், திருந்த அது உன்னோட பார்வையில தேவையில்லை. ரிசல்ட்டை நீ பார்க்கவே கூடாது. நீ சொன்னியா? இந்த கேள்விக்கு என்ன உங்கள்கிட்ட பதிலளிக்கான்னு பாருங்க. நம்ம எத்தனை மாற்று மத சகோதரர்களோடு நம்மளை விட மொழியாற்றல் உள்ளவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும், அரபு தெரியும், ஹிந்தி தெரியும், எல்லாம் தெரியும்.
ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்கள்கிட்ட பேசலன்றது அந்த அமானியத்துக்கு நாங்க நேரடியா செய்யற துரோகம். எனவே இந்த பேச்சாளர் அதாவது துறையில இறங்குகிற போது பிரச்சனைகள் வரும், விமர்சனங்கள் வரும், அவமானங்கள் வரும், இழப்புகள் வரும். விளங்காம மக்கள் பேசுவார்கள், விளங்காம விமர்சிப்பார்கள், நீதி இல்லாம பேசுவார்கள், இட்டு கட்டுவார்கள், அவதூறு பேசுவார்கள். இது அத்தனையும் ஒரு மூலையில தூக்கி வச்சு போட்டு அல்லாஹ்வுடைய வேலையை நீங்க செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி மூமின்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வேலையை நீங்க செய்திருந்தால் குளியாப்பட்டியில் நடந்த சம்பவம் நடந்திருக்காது. இந்த வேலையை நீங்கள் இந்த நாட்டிலே சரியாக செய்திருந்தால் அந்த அதாவது எது ஒரு ஊர்ல சிங்களத்தை பள்ளிவாசல் உடைச்சாங்க, உடைக்க முயற்சாங்க, அந்த தம்புல சம்பவம் நடந்திருக்காது, கொழும்புல அந்த சம்பவம் நடந்திருக்காது. நம்ம வேலையை சரியா செய்யல, பயப்படுகிறோம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? சத்தியம் வந்து விட்டது, வார்த்தைகள் அழிந்து விட்டது. இன்னல் இந்த வார்த்தைகள் எல்லாம் அழியக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அழியவன் வந்து அழிக்கிற வேலையை செய்யும். சத்தியத்தை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டும். அந்த வேலையை நாங்கள் தூய்மையாக செய்தால் பிரபல்யம் அடைய வேண்டும், மக்கள்கிட்ட பேர் வாங்க வேண்டும், மக்களிடம் மரியாதை பெற வேண்டும் என்ற விளம்பரத்துக்கு இன்றைக்கு அந்த வேலை நடக்குது. அதனால வெற்றிகள் குறைவு. இஸ்லாத்தாக அல்லாஹ்வுக்கு பயந்து சுய விளம்பரம் இல்லாமல், அரசியல் விளம்பரம் இல்லாமல், தன்னுடைய இருக்கிற வளங்களை பற்றி பெருமைப்படாமல் ஒருவர் சரியாக செய்தால் கண்டிப்பாக இந்த நாட்டிலே நல்ல விளைவுகளை ஏற்படுத்த முடியும். அத்தோடு சேர்த்து அந்த பேச்சாளர் பணியை பண்பு ரீதியாக செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், உங்கள்கிட்ட நல்ல குணம் இல்லைன்னா, கடின சித்தம் உள்ளவராக நபியே நீங்கள் இருந்தால் உங்களை பொழுதே பார்க்க மாட்டாங்க. நீங்க சரியில்லைன்னு உங்களை ஓடிவாங்க. நல்ல பண்பு ரீதியாக அந்த மக்கள் அணுங்க. நீங்க பஸ்ல போறீங்களா, ஒரு பெரியவர் இருக்கிறார், நாட்டு மதத்தவர், ஐயா கொஞ்சம் உட்காருங்க, நீங்க நில்லுங்க. நீங்க சீட்ல உட்கார்ந்து வயசான ஆளுக்கு மாற கொஞ்சம் எடுபடுமா? இன்னைக்கு அதான் நடக்குது. ஏன் ஒரு வாகனத்தில் போறீங்க, உங்களுக்கு தெரியுது இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஏற்றிட்டு போங்க, எங்க ஒரு 10 ரூபா காசு கூட போகுது பெட்ரோலுக்கு, கொண்டு விடுங்க. பண்பு ரீதியாக உதவி செய்யுங்க. மனிதாபிமான அடிப்படையில் சமூக உதவிகள் என்று செய்கிற போது அவர்களுக்கு கேட்டு செஞ்சு கொடுங்க. ஊரோட பள்ளிவாசல் கேட்ட சகோதரர்களே, நீங்கள் முடியுமாக இருந்தால் அந்த பகுதிகளிலே போய் அந்த சிறுவர்களுக்காக ஒரு சொந்தத்தை செஞ்சு கொடுங்க. மனிதாபிமான உதவி செய்யுங்க. உங்களுக்கு அதெல்லாம் அங்க வைக்க இதுவே கிடைக்காது. இப்படி பார்க்காதீங்க. மனிதாபிமானத்துக்காக நீங்கள் உழையுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நல்ல பண்பாட்டோடு உழையுங்கள். அடுத்தவர்களோடு கனிவா பேசுங்க. அடுத்தவர்களை உங்கள் வீடுகளுக்கு அழைத்து பண்பாடோடு நடந்து கொள்ளுங்கள். இப்படி நீங்க செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நம்ம செய்யறோம் இல்லை, வெறுமனே அவனோட குறை சொல்றோம். என்ன சொல்றோம்? இனத்து வேச அது இருந்து பேப்பர்ல அதுல இதுலையும் எழுதுறதை தவிர நம்ம செய்யற வேலை ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அவனுடைய அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக்கிர புரிவானாக.